வணக்கம் மக்களே, டீ கப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கும். இது எங்கள் ஊரில் எடுத்தது. நாங்கள் ஊரில் இருக்கும்போது பாஸ்தா செஞ்சு சாப்பிட்டோம். இந்த பாஸ்தா செஞ்சது பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் குஜிலி தான், அதாவது என்னுடைய காவியா தான். பாஸ்தா முதல்ல எப்பவுமே போல் ஹாட் வாட்டரில் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டா. நாங்கள் ஒரு 4 பாக்கெட் போல் எடுத்துக்கிட்டோம். எதுக்காகனா நிறைய பேர் இருக்கோம் இல்லையா, ஸோ எல்லாருக்கும் ஒரேடியாக வந்து நம்ம பாஸ்தா செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. பாஸ்தா செய்ய தெரியுன்றது எனக்கு அன்றைக்கி தான் தெரியும். செமையாக செஞ்சுருந்தா. இப்போ வந்து வெங்காயம், எண்ணெய் ஊற்றி வெங்காயம் கடுகுலாம் போட்டு அதுக்கப்புறமா தக்காளியை வந்து அரைச்சி ஊற்றிட்டா. அப்போ தான் வந்து நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்குமா பாஸ்தா. ஸோ அதுக்காக கடைசியாக வந்து பாஸ்தா மசாலா வந்து வாங்கிட்டு வந்திருந்தா. அவள் ஊர்லேருந்து வரும்போது, சென்னையில் வரும்போதுலேருந்தே வாங்கிட்டு வச்சுட்டு வந்தா போல இருக்குது. ஸோ எவரெஸ்ட் அந்த இதில் வந்து வாங்கிட்டு வந்து வச்சு அதையும் கலந்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா பாஸ்தா, ஸோ அதை ரெடியாக வச்சுருந்தா. இப்போ இதை நல்லா போட்டு நல்லா கலந்துட்டு பச்சை வாசம் ஸ்மெல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா வந்து அந்த பாஸ்தாவை கொட்டிட்டு நல்லா ஒரு கிளறி கொடுத்துட்டா. அப்படி சூப்பரான எம்மியான பாஸ்தா வந்து ரெடி. ரொம்ப செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சு, சும்மா சொல்லக்கூடாது. அல்டிமேட்டாக செஞ்சுருந்தா என்னோடய சிஸ்டரு. நானே இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. செஞ்சு நாங்கள் எல்லாருமே வந்து ஹாப்பியாக ஜாலியாக வந்து எல்லாருமே சாப்பிட்டு முடித்தோம். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் வேறு வீடியோ உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் பாஸ்தா செஞ்சுருக்கீங்களான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். டாட்டா, பாய். ஆதிரா எப்படி இருக்கு? இத்தோ